In this video, we'll discuss about muscle, skin and nerve biopsy. First, muscle biopsy. எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். A procedure to collect a sample of muscle tissue. இது வந்து ஒரு மெத்தட். இதில் வந்து மசில் டிஷ்யூவை வந்து கலெக்ட் பண்ணுறோம். For microscopic examination to diagnosis condition like myopathy, muscular dystrophy, metabolic disease and inflammatory bowel disease. ஸோ மசில் பயாப்சிங்கிற மெத்தடில் மசில் டிஷ்யூவை வந்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனுக்காக கலெக்ட் பண்ணுறோம். மசில் ரிலேட்டடான டிசீஸ் மைலோபதி, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. இது எப்போ பண்ணுறோன்னா when symptoms like muscle weakness or pain are unexplained by other test. மற்ற டெஸ்டெல்லாம் பார்த்து எதுக்காக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெயினோ இல்லை வீக்னஸோ குறையில மசிலில் அப்படிங்கிறப்ப டாக்டர் வந்து தட் பயாப்சி டெஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப் ஃபார் டயக்னோசிஸ் மசில் ரிலேட்டட் கண்டிஷன். ஹவு we can do this method? Doctors or healthcare provider will clean the skin at that biopsy site. எங்கே பயாப்சி எடுக்க போகிறாங்களோ அந்த ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணணும் வித் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். தென் இன்ஜெக்ட் லோக்கல் அனஸ்தட்டிக் டு நம் தட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து அனஸ்தட்டியா கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வலி ஃபீல் ஆகாது. டியூரிங் தட் ப்ரொசீஜர் won't ஃபீல் பெயின். 2 மெத்தடில் எடுப்பாங்க. ஒன்று வந்து பை யூஸிங் நீடில், அனதர் மெத்தட் வந்து ஓப்பன் பயாப்சி, ஓப்பன் பண்ணி டைரெக்டாக எடுப்பாங்க. 2 மெத்தடுக்குமே க்ளீன் பண்ணிவிட்டு அனத்தீசியா கொடுத்துட்டு எடுக்கணும். டு மேக் எ ஸ்மால் கட் ஆஃப் ஸ்கின், டாக்டர் வில் இன்சர்ட் எ பயாப்சி நீடில் த்ரூ தி இன்சிஷன் அண்ட் இன்டு த மசில். ஸோ ஸ்மால் பீஸ் வந்து கட் பண்ணுறாங்க. யூஸிங் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். They will then make small cut by using that help of ultrasound imaging. They will cut small piece, that instrument to snip out small pieces of that tissue. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்மால் பீசஸ் ஆஃப் மசிலை வந்து கட் பண்ணி தரும். ஓப்பன் பயாப்சி மெத்தட். லார்ஜர் சாம்பிள், டாக்டர் மே மேக் எ லாங்கர் இன்சிஷன் டு directly cut and remove a piece of muscle tissue using surgical scissor or another instrument. ஸோ டைரெக்டாக லார்ஜ் சாம்பிளை வந்து டாக்டர் வந்து பை யூஸிங் சர்ஜிக்கல் சிஸ்ஸர் அல்லாட்டி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பீஸ் ஆஃப் மசிலை வந்து ரிமூவ் பண்ணுவார். ஸோ ஒன்ஸ் இனஃப் டிஷ்யூ ஹேஸ் பீன் கலெக்டட், டாக்டர் ரிமூவ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், தென் அப்ளை ப்ரெஷர் டு தட் சைட் டு ஸ்டாப் எனி ப்ளீடிங் வராமல் அந்த இடத்த வந்து ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க. தென் இன்சிஷன் மே பி க்ளோஸ்டு with this adhesive strip or stitches. Then they applying that band-aid, sterile band-aid. Dressing is applied to the site. Muscle tissue sample is sent to that laboratory for examination of pathologist. Then skin biopsy, medical procedure to remove a small skin sample for microscopic examination to diagnosis skin condition. ஸோ அங்கே மசில் ரிலேட்டடான டிசீஸ், இங்கே வந்து ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸ் என்னென்ன கேன்சர், இன்ஃபெக்ஷன் அண்ட் அதர் டிஸார்டர் ஐடென்டிஃபிகேஷன் தேர் ஆர் யூஸிங் ஸ்கின் பயாப்சி. ஸோ திஸ் ஸ்கின் பயாப்சி மெத்தட் பர்ஃபார்ம்டு பை டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் trained professional under local anesthesia. The techniques is very here 3 method யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மெத்தட்? பஞ்ச், சேவ் அண்டு excisional biopsy depending on that lesion size and location. Then here why we want to use diagnosis skin cancer. Okay, detect skin cancer such as melanoma, basal cell carcinoma, squamous cell carcinoma. Then identifying infection to determine whether bacterial, fungal, viral infection. Then that evaluating skin disorder, psoriasis, eczema, lupus, or investing that rashes and lesion. ஸோ எதுக்காக வந்து இந்த ஸ்கின் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்கின் கேன்சர் ஐடென்டிஃபிகேஷன், தென் இன்ஃபெக்ஷன், then skin disorders like psoriasis, then investigation of that rashes and lesion. So 3 method: punch, save and excisional biopsy.
பஞ்ச் மெத்தடில் வந்து சர்க்குலர் பிளேடு டூல்ஸ் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் ஸ்மால் cylindrical piece of skin. Then save method special tools like a razor that are used to save off the two layer of that skin or lesion. ஸோ இதில் வந்து என்னென்னா லேசர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தேர் ஆர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்கால்பல் தேர் ஆர் யூஸிங். ஸோ பஞ்ச் மெத்தடில் வந்து சர்க்குலர் பிளேடு யூஸ் பண்ணுறாங்க. சேவிங் மெத்தடில் லேசர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்டேஷனல் மெத்தடில் ஸ்கால்பல் தேர் ஆர் யூஸிங் டு ரிமூவ் என்டையர் லீசன்ஸ். ஸோ எல்லா மெத்தடுமே வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அனதீசியா கொடுக்கணும். தென் ஆஃப்டர் கலெக்டிங் சாம்பிள் தட் wound is closed with stitches or covered with dressing, sent to laboratory, result available within few days or a week. Then last one is nerve biopsy. இது வந்து ஒரு medical procedure to remove small pieces of nerves tissue for examination under a microscopic diagnosis condition like nerve inflammation, neuropathy, then nerve degeneration, டியூமர், நர்வ் டிசார்டர்ஸ், லெப்ரசி, அமைலோடோசிஸ் இது மாதிரியான நர்வ்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் வி ஆர் யூஸிங். டைபிக்கலி இன்வால்வ்டிய மைனர் சர்ஜரி எப்படி மைனர் சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த நர்வ்ஸ் எடுக்கணும். மெயினாக வந்து சென்சரி நர்வ், சூரல் நர்வ்ஸ் அது வந்து 1.5 to 2 inches சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆஃப்டர் ரிமூவிங் தட் நர்வ் carefully separated from other surrounding tissue, a piece only doctor will remove, then sample immediately sent to laboratory for nose related disease identification. After collecting this one, sterile dressing and elastic bandage are applied to that wound. Leg should be rested for 24 hours. Okay, avoid more activity and exercise also for 2 weeks. Okay, avoid excessive walking and activities. So இந்த வீடியோவில் மசில் பயாப்சி மசில் ரிலேட்டடான டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் ஸ்கின் பயாப்சி ஸ்கின் டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் நோஸ் பயாப்சி நர்வ்ஸ் ரிலேட்டடான டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.